ஓகே கைஸ், கைன் மாஸ்டரில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான எடிட்டிங்னா அது வந்து இந்த டபுள் ரோல் ஆக்ட் பண்ணுறது தான். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரைபோர்டு வேணும். ட்ரைபோர்டுனாலும் கேமரா வந்து கிளிப்ஸ் எடுத்து முடிகிற வரைக்கும் ஆடாத மாதிரி ஒரு இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோல் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள். பாதி பிளேஸ் மட்டும் எடுத்துக்கணும், பாதி பிளேஸ் ஓப்பனாக இருக்கணும். செகண்ட் ரோல் ஆக்ட் பண்ணும்போது செகண்ட் ரோல்லேயே நீங்கள் பாதி பிளேஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். என்ன மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள். கைன் மாஸ்டர் ஓப்பன் கொடுத்துட்டு எம்டி ப்ரொஜெக்டர் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து மீடியா லேயரில் போய்ட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த 2 கிளிப்பையும் இம்போர்ட் பண்ணுறீங்க. அந்த 2 ஃபஸ்ட் கிளிப்பு செகண்ட் கிளிப்பு என்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, நான் ஜஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்காக கைன் மாஸ்டர் யூஸ் பண்ண ஆளாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இல்லைனா வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு நல்லா பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம மூவ் ஆகிற அந்த பிளேஸை ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிம் ஆப்ஷனில் போய்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணிடணும். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு எது ஸ்பெசிஃபிக்காக எது தேவையோ அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பாதி பிளேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்குங்க. செகண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி வந்து ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுருக்கீங்க, இது என்ன மாதிரி மெத்தடில் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ட்ரிம் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் சைடு அடுத்து பேக் சைடும் ட்ரிம் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் லேயர் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். டூப்ளிகேட் லேயர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நம்ம இம்போர்ட் பண்ண லேயருக்கு நேராக கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மெயின் லேயர் இருக்குது பாருங்கள், இந்த மெயின் லேயர் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஹோம் லேயர் வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு ரைட் சைடில் மட்டுமே பாதியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பாதி பிளேஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். நமக்கு மெயின் லேயர் ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கு மேலே டூப்ளிகேட் லேயர் பாதியாக நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து கேமரா ஆடாமல் இருக்கிறது மட்டும்தான் இதில் எந்த அளவு ப்ரொஃபஷனலாக நமக்கு கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன். அதனால தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு ட்ரைபோர்டு இல்லைனா எந்த பிளேஸ் வச்சாலும் கேமரா ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் லேயர் பேக்கில் இருக்குது, நம்ம டூப்ளிகேட் லேயரை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு புதுசாக ஒரு லுக்கு கொடுக்குது பாருங்கள். இது ஒரு சிம்பிள் மெத்தட் கைன் மாஸ்டரில். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் வீடியோ, ஆனால் ரொம்ப ஒரு சிம்பிளான எடிட்டிங் தான். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். கைன் மாஸ்டரில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அடிஷனலாக நிறைய ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க டாப்பில் ஐ பட்டனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ டுட்டோரியலுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ இது வந்து உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கிற எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே பார்த்தா தெரியும். ஸோ கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல பாருங்கள். ஸோ என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் ஆக்ட் பண்ணேன், செகண்ட் ஒரு ரோல் டோரை ஓப்பன் பண்ணி வர மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ எனிவேஸ் இந்த டுட்டோரியலை பற்றி உங்களோட opinion மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.